வணக்கம். தமிழருவியின் செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். தற்போதைய அரசாங்கம் மோசடி மற்றும் நாட்டின் வளங்களை விற்பனை செய்யும் செயல்பாடுகளையே முன்னெடுத்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். சூரியவள பகுதியில் நேற்று இடம்பெற்ற நடமாடும் செயல் திட்டத்தின் கருத்துரைத்த போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நாட்டின் தற்பொழுது ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் 21 தாக்குதலின் சூத்திரதாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என அறிவித்து இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்தது. இந்த நிலையில் தற்பொழுது அரசாங்கம் ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யவில்லை என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கூறும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் நாட்டின் வளங்களை விற்பனை செய்யும் செயல்பாடுகளையே முன்னெடுத்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டு மக்களுக்கு வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான நிலை இல்லாமல் போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2020 கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கு விசேட சலுகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பரீட்சை அனுமதி பத்திரத்தில் ஏதேனும் சிக்கல் காணப்படுமாயின் பரீட்சை திணைக்களத்தின் இணையதளத்திற்கு விஜயம் செய்து அவற்றை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்கள ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை பரீட்சார்த்திகள் அதிபர்களுடனாகவும் தனியார் பரீட்சார்த்திகளாயின் அவர்களே குறித்த இணையதள முகவரிக்கு விநியோகித்து ஒரு வாரத்துக்குள் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதும் அதன் பிரதி ஒன்றை பரீட்சை அனுமதி பத்திரத்துடன் இணைத்து பரீட்சை நிலையம் மேற்பார்வையாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் முதற் தடவையாக பரீட்சை திணைக்களத்தினால் இவ்வாறான சலுகை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தொண்டமனாறு சின்ன கடலில் குளித்துக் கொண்டிருந்த சிறுவன் கடலில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் சுய நினைவற்ற நிலையில் மீட்கப்பட்ட சிறுவன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர் உறுதி செய்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று மாலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பின்பு கடலில் இருந்து சிறுவன் மீட்கப்பட்டுள்ளார். உடனடியாக வல்வெட்டித்துறை ஊரணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சிறுவன் உயிரிழந்தார் என்றும் மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் உடுப்பட்டி சந்தை பகுதியைச் சேர்ந்த நல்லேநாதன் அபர்காஸ் வயது 17 என்ற சிறுவனே கடல் அலையினால் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளார். ஒரே பகுதியைச் சேர்ந்த 9 பேர் கடலில் குடித்துக் கொண்டிருந்த போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் மேலும் 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதி என்றும் வடமாகாண சுகாதார தேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் ஆவண்ணா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நேற்று 442 பேரின் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் 6 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் 8 பேர் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவருக்கும் கிளிநொச்சி கரைச்சி பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணியாளர் ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். கொரோனா தொற்றை குணமடைய செய்வதில் அமெரிக்காவின் பைசர் தடுப்பூசி 96% பலனளித்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் அமெரிக்கா பைசர் மற்றும் ஜெர்மனியின் பயோ இன்டெக் இணைந்து தயாரித்த தடுப்பூசி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த நாட்டில் இதுவரையில் சுமார் 28 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தீவிர கொரோனா தொற்றை குணமடைய செய்வதில் 99% அளவுக்கு கொரோனா உயிரிழப்பை தடுப்பதில் 92% அளவுக்கும் பைசர் தடுப்பூசி பலனளிப்பதாக இஸ்ரேல் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் அரசு சந்தை மதிப்பை விட அதிக விலைக்கே பைசர் தடுப்பூசியை வாங்கி சேகரித்து வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெதர்லாந்தின் நடுவானில் தீப்பற்றி எறிந்த விமானத்தின் பாகங்கள் சாலைகளில் விழுந்த சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. நெதர்லாந்தின் மாஸ்ட்ரேஸ் ஆர்ச்சன் விமான நிலையத்திலிருந்து நியூயார்க் புறப்பட்ட சரக்கு விமானம் திடீரென நடுவானில் தீப்பற்றியது. உடனடியாக விமானம் திருப்பப்பட்டு பெல்ஜியத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இதனிடையே விமானத்தின் என்ஜினில் உள்ள பிளேட்கள் எரிந்த நிலையில் மீர்சன் நகரின் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மீது விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வன்முறையை தூண்டும் வகையில் முகநூலை பயன்படுத்தியதற்காக மியான்மர் இராணுவத்தின் பிரதான பக்கத்தின் முகநூல் நிறுவனம் நீக்கியுள்ளது. தங்களின் உலகளவிய கொள்கையை மீறி டாட்மடார் என அழைக்கப்படும் மியான்மர் இராணுவத்தின் பக்கம் செயல்பட்டதற்காக இதனை செய்ததாக முகநூல் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர். இந்நிலையில் முகநூலின் இச்செயல் குறித்து மியான்மர் இராணுவ செய்தி தொடர்பாளரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.
ரஷ்யாவில் பறவைகளிடமிருந்து முதல் முறையாக மனிதர்களுக்கு H5N8 என்ற புதிய வகை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு இருப்பது அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது. இது தொடர்பாக பேசிய அந்த நாட்டின் சுகாதார கண்காணிப்பு குழு தலைவர் அன்னா பொப்போவா, வெக்டர் ஆய்வகத்தின் விஞ்ஞானிகள் தெற்கு ரஷ்யாவில் உள்ள ஒரு கோழி பண்ணையில் 7 தொழிலாளர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட மரபணுகளை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தியதில் இந்த முடிவுகள் தெரிய வந்துள்ளதாக கூறினர். ஆனால் அவர்கள் அனைவரும் எந்த ஒரு கடுமையான பாதிப்புகளையும் சந்திக்கவில்லை என்றார். இந்த காய்ச்சல் பற்றிய தகவல்கள் அனைத்து உலக சுகாதார அமைப்புக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். டெக்சாஸ் மாகாணத்தில் பெய்து வரும் பனிப்பொழிவை பெரும் பேரழிவு என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். டெக்சாஸ் மாகாணத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் அனைத்தும் உறைந்து விட்டதனால் அப்பகுதியில் 13 மில்லியன் மக்கள் குடிநீருக்காக அவதிப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடரும் பனிப்பொழிவால் இதுவரையில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதனால் மக்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து வெள்ளை மாளிகை விடுத்துள்ள அறிக்கையில் கடும் குளிரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் உதவி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் நடைபெற்ற உழவர் திருநாள் மற்றும் விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் அங்கு புதிதாக நிறுவப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் மகாத்மா காந்தியின் முழு உருவச்சிலையை திறந்து வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் பட்டியலிட்டுள்ளார். தமிழகத்தின் நேற்றைய நிலவரப்படி 452 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெருந்தொற்றுக்கு சிகிச்சை பெற்ற 460 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 3 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாக தமிழக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை பெருநகரில் 120 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 25 மாவட்டங்களில் 10ற்கு குறைவான கொரோனா பாதிப்பு பதிவாகியுள்ளதாக கூறியுள்ள தமிழக சுகாதாரத்துறை அனைத்து மாவட்டங்களிலும் வைரஸ் தொற்று பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி 3/2 பங்கு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலம் அருகே ஜெயல் நாயக்கன் பட்டியில் நடைபெற்ற பாஜக இளைஞரணி மாநாட்டில் பங்கு பெற்றி தமிழில் தனது உரையை துவக்கிய ராஜ்நாத் சிங் தமிழ் மொழியின் பெருமையை பட்டியலிட்டார். தமிழ் இந்தியாவின் பழமையான மூத்த மொழி எனவும் புகழாரம் சூட்டினார். சேலம் பெங்களூர் சாலை விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். எமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.